வெல்கம் டு புக்ஷோஸ். என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வீட்லயே நம்ம எல்பிஜி கேஸ் எப்படி மேக் பண்றது இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, புரியாம போக வாய்ப்பு இருக்கு. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ப்ராஜெக்ட் தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கலாம். கனெக்டிங் ஒயரு, பேட்ரி, அப்புறம் பிளாஸ்டிக் பாட்டில் இந்த மாதிரி 250 ml, அப்புறம் வந்து சிலிக்கான் ஃபிஷ் டேங்க் பைப் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஏர் பம்ப் ஒன்று எடுத்துக்கோங்க. ஸ்டீல் பைப் ஒன்று எடுத்துக்கோங்க. பிளாஸ்டிக் பாக்ஸ் இந்த மாதிரி ஒன்று, பெட்ரோல் தேவையான அளவு, சுவிட்சு ஒன்று. சுவிட்சை இப்போ வந்து நம்ம சால்டர் பண்ணிக்கலாம். சுவிட்சை சால்டர் பண்ணதுக்கப்புறம் ஹீட் சிங்க் டியூப் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஹீட் பண்ணிவிடுங்க. ஹீட் சிங்க் டியூப் எடுத்து சால்டர் பண்ண இடத்துல வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹீட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து சால்டர் கலண்டு வராமல் இருக்கும், சால்டரிங் பண்ணது கலண்டு வராமல் இருக்கும். பிளாஸ்டிக் பாக்ஸை பேக் சைடில் திருப்பி மூடிக்கு, அந்த பிளாஸ்டிக் பாட்டில் மூடிக்கு ஏற்ற மாதிரி ரவுண்டு போட்டுருங்க. ஏன்னா வந்து அங்கே பிளாஸ்டிக் பாட்டில் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ மேலே வந்து இங்கே ஒரு ஸ்டீல் பைப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரவுண்டு போட்டுருங்க. ஓகே, கரெக்டாக போட்டாச்சு. போட்ட ரவுண்டெல்லாம் வெட்டி எடுத்துருங்க. ஏன்னா பாட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்க மாதிரி. ட்ரில்லிங் மிஷின் வச்சு இதை வந்து நம்ம ட்ரில் பண்ணிக்கிறோம். ஓகே, வந்து பாட்டில் மூடியில் 2 ஹோல் போடுங்க. இந்த பக்கம் 2 ஹோல் போடுங்க. இப்போ வந்து சுவிட்ச் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக இந்த இடத்த கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு மார்க் பண்ணதுக்கு மறந்துட்டேன், ஸோ இப்போ தான் ஞாபகம் வந்தது. ஓகே, கட் பண்ணியாச்சு. இப்போ சுவிட்சை அதில் மாட்டிடலாம். ஓகே, சுவிட்சை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஏர் பம்ப், மோட்டரு, பேட்ரி கனெக்டரை கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ணியாச்சு. சர்க்யூட் டயக்ராம் பார்த்துக்கோங்க, ரொம்ப சிம்பிள் தான். ஹீட் சிங்க் டியூப்பை வந்து ஒயரில் வந்து இன்சர்ட் பண்ணிடலாம். ஓகே, இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பேட்ரியில் இருக்க நெகட்டிவ் வந்து டைரெக்டாக வந்து மோட்டரில் வந்து சால்டரிங் பண்ணிக்கலாம். சால்டரிங் பண்ணியாச்சு. இப்போ வந்து சுவிட்சில் இருக்க ப்ளஸ் எடுத்துகிட்டு வந்து மோட்டரில் சால்டரிங் பண்ணிடலாம். ஓகே, சால்டர் பண்ணியாச்சு. ஹீட் சிங்க் டியூப் போட்டு அதே மாதிரி ஹீட் பண்ணிடலாம். இப்போது பேட்டரியில் இருக்க பாசிட்டிவும் சுவிட்சில் இருக்க பாசிட்டிவும் கனெக்ட் பண்ணிவிடுங்க. கனெக்ட் பண்ணி ஹீட் சிங்க் டியூப் போட்டு ஹீட் பண்ணிவிடுங்க. ஓகே, ஒயரிங் வேலை ஃபுல்லாக முடிஞ்சது. இப்போ வந்து பைப் ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிஷ் டேங்க் பைப்பை வந்து மோட்டரில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து க்ளூ போட்டு பேட்ரி மோட்டர்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அந்த பிளாஸ்டிக் பாக்ஸில். ஓகே, ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து காலி பாட்டிலில் வந்து பெட்ரோலை வந்து ஊற்றிக்கலாம். பாதி அளவு ஊற்றினா போதும். 250 ml பாதி ஊற்றினா போதும். அதே மாதிரி பாதி அளவுக்கு நம்ம நார்மல் வாட்டர் எடுத்துக்கிறோம். ஓகே, நார்மல் வாட்டர் எடுத்தாச்சு. இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க. நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, வந்து உங்களுக்கு அளவு தெரியறதுக்காக அந்த பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த டயக்ராம் எதுக்குன்னா, பைப் லைன் எப்படி கொடுக்கணுன்றதுக்காக இந்த டயக்ராமு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். டீசல் ஊற்றி வச்சுருக்க பிளாஸ்டிக் பாட்டிலை வந்து இப்போ வந்து பிளாஸ்டிக் பாக்ஸில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பைப்பை வந்து டீசலுக்கு அடியில் விடணும். இப்போ வாட்டர் ஊற்றி வச்சுருக்க பாட்டிலில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ க்ளூ போட்டு நல்லா ஃபுல்லாக சுற்றி ஒட்டிடலாம். கலண்டு வராமல் கீழே விழாமல் இருக்கிறதுக்காக நல்லா ஹாட் க்ளூ கன்னை போட்டு சுற்றிடும் நல்லா ஒட்டிடுங்க. ஓகே, ஒட்டியாச்சு. இப்போ வந்து பைப் லைன்ஸை இது பண்ணுவோம். இப்போ இன்சைட் பண்ணுற பைப் லைன் வந்து டீசல் உள்ளே விடக்கூடாது. டீசலுக்கு வெளியே வச்சுட்டு வாட்டருக்குள்ளே விட்டுறணும். இப்போ நம்ம வந்து கம் போட்டு ஒட்டிகிட்டு இருக்க பைப்பை வந்து வாட்டருக்குள்ளே விடாமல் வாட்ரு வெளியே விட்டுறணும். அந்த பைப் லைன் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ ஓகே, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஏர் வெளியே லீக் ஆகாத மாதிரி கம் போட்டு ஒட்டிடுங்க. ஓகே, தயாராகிடுச்சு. இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துடலாம்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எல்பிஜி கேஸ், ஹோம்மேட் எல்பிஜி கேஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை சயின்ஸ் ப்ராஜெக்டாகவும் யூஸ் பண்ணலாம், இல்லை வீட்டில் வந்து இப்போ திடீர்னு கேஸ் தீர்ந்து போச்சுனாவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.